ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது. நாளை ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு நாளில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்க. ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டேன் இல்லையா? உங்களுக்கு இதில் பாடல் வினால எது மட்டும் பார்த்தா போதும். பாடல் வினால அப்படி கேட்குறாங்க அப்படின்னம்னா என்ன கேள்விகள் கேட்குறாங்க அது ஒன்று பார்த்துடலாம். 2 மார்க் 3 மார்க்கில் நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கேள்விகள் என்னென்ன, நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்தா போதும் லாஸ்ட்டு 2 டேஸில் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுத்துறேன். நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னம்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா நான் போடுற வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ 10th போடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுற லைக் தான் உங்களுக்கு 10th அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு என்னை தோணும். அதனால் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். 1 வேர்டு புக் பேக் எல்லாமே நீங்கள் படித்தாகணும், வேறு வழி இல்லை. புரியுங்களா? இல்லை சார் புக்கிங் சைடில் தான் கேட்குறாங்களே, 10th அந்த மாதிரி புக்கிங் சைடில் தான் கேட்க மாட்டாங்க. அந்த புக்கிங் சைட்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னம்னா அதுவும் புக் பேக்காக இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடல் வினா. பாடல் வினாவை பொறுத்த வரைக்கும் இயல் 1ல் இருக்கக்கூடிய தென்னன் மகளை திருக்குறளின் மாண்புகளே செந்தமிழை உள்ளுயிரை செப்பரியன் என் பெருமை. இந்த தென்னன் மகளை கேட்குறாங்கன்னா அதில் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னனுடைய மகள். மற்ற எல்லாமே பாடலின் ஆசிரியர், பாடல் இடம்பெற்ற நூல் தான். கீழே ஒருவேளை செந்தமிழை உள்ளுயிரை இந்த அடிகள் கேட்குறாங்கன்னா செந்தமிழ் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்பாங்க. செந்தமிழ் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா பண்பு தொகைன்னு எழுத போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறார் புகழுரையும் அப்படிங்கிறது பொருள் கேட்பாங்க. அது வேற்றுமொழியினர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா அதே இயல் 1ல் மாற்றம் எனது மானிட தத்துவம். இதில் கேட்குறாங்க அப்படின்னம்னா கண்ணதாசன் காலக்கணிதம் மாற்றம். வேறு எதுவும் இதில் புதுசாக கேட்குறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா விசும்பில் ஊழி உள் அடுக்கு தொடர். இது புக் பேக்காகவே இருக்குது அப்படிங்கிறனால இந்த வருஷம் கேட்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அடுக்கு தொடர் ஊழ் ஊழ் என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். விசும்பில் இசையில் அப்படின்னம்னா வானத்தில் பேரொளியில் அப்படிங்கிறது ஆல்ரெடி புக் பேக்காக இருக்கிறது. அதை ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வளர்வானம் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா விருந்தினனாக ஒருவன் தண்டலை மயில்கள் ஆட சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடியது. இதுவும் நமக்கு இதுக்கு முன்னால் கேட்டிருக்காங்க. தூசும் துயிரும் போன வருஷம் கேட்டாங்க, ரைட்டுங்களா? போன வருஷம் கேட்டாங்க. அதனால் இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்கக்கூடிய இந்த முத்தொள்ளாயிரம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. முத்தொள்ளாயிரத்தில் இருக்கக்கூடிய அல்லல் பலனத்து அரங்காமல் வாயவில மனப்பாட பாடல். இதில் கேட்குறாங்க அப்படின்னம்னா இதில் நமக்கு 3 பார்த்துருக்கணும். வெறி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லி செயலவடை. இது கொஸ்டின் வித் ஆன்சரோடு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6379172791 அப்படிங்கிற நம்பர். இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ். கொஸ்டின் வித் ஆன்சரோட இம்பார்ட்டன்ட் மட்டும் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 45 லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நெடுவினா வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும் எப்படி எழுதுனா உங்களுக்கு 8 மார்க் ஃபுல்லாக கிடைக்குமோ அந்த பேஸில் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோ லேனராக இருந்தாலும் சரி, மெரிட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கைடில் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு பக்கம் திருப்பி படிக்க தேவையில்லை, வரிசையாகவே உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 2 மார்க் அப்படின்னம்னா 2 மார்க் ஃபுல்லாக வரிசையாக வந்துடும். 3 மார்க் அப்படின்னம்னா 3 மார்க் ஃபுல்லாக வரிசையாக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 34க்கு அப்புறமா 35ஆம் நம்பர் கேள்விக்கு நம்ம அணி இலக்கணம் படிக்கணும்னா அணி இலக்கணம் வரிசையாக வந்துடும். இப்போ 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன் என்னங்கிறது பார்த்தலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பலகை என்பதனை தனிமொழியாகவும் தொடர்பொழியாகும் ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது ஒரு தாற்றில் பல வாழைப்பழம் அது 1. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க 3. சொல்வளத்தை உணர்த்தும் நெல்லின் வகைகளுடைய பெயர். என்ன சார் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே 2 சொல்லிட்டீங்க. 2 உரைநடைக்கு, ரைட்டுங்களா? மேலே எழுதுகிற 2 மார்க்குக்கு 2 அந்த 5 2 மார்க் எழுதுவீங்களா மொழித்திறன் பயிற்சி, அதில் அட்டன் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் 2 உங்களுக்கு பயன்படக்கூடியது. அதாவது அந்த பலகையும் ஒரு தாற்றில் பல சீப்பும் அந்த 5 2 மார்க்கோட சேர்ந்து உங்களுக்கு வந்துருன்றனால நாளையுமே படிச்சுக்கோங்க ஃபஸ்ட் சாப்டரில். அடுத்து பார்த்தீங்கன்னா எழுது என்றால் மென்மையான மேகங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறனால இது நமக்கு கேட்பதற்கு வாய்ப்பு. அடுத்து விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் யாவை இயல் 3. நச்சப்படாதவன் செல்வம் திருக்குறள். அதுமாதிரி செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். மொழிபெயர்ப்பினுடைய பயன். இது வரைக்கும் மொத்தம் 7 சொல்லியிருக்கேன். அடுத்து மிச்சம் 3 லாஸ்ட்டு. இடையில இந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. சரையாறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. மொத்தம் 12 சொல்லியிருக்கேன். பட் எக்ஸாமில் நீங்கள் 2 தான் எழுதணும், புரியுங்களா? பேலன்ஸ் 2ல் 1 விடைக்கேற்ற வினா அமைத்தல், 21 மனப்பாட திருக்குறள் கட்டாய வினா வந்துடுது. பேலன்ஸ் 2 தான் எழுதணும். அதுக்கு நான் கொடுத்த கேள்விகளே உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். பாசவர் வாசவர் வறுமைகளும் படிப்பின் மீது குறிப்பு வரக அவயம் இந்த 4ஐயும் படிச்சுக்கோங்க. ஏன்னா 12ஆச்சு இதோட. ஆக்சுவலாக அந்த எவற்றையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலாக உங்களுக்கு 2 மார்க்கில் கொடுத்துட்டேன், 3 மார்க்கில் கேட்பாங்க.
அடுத்தது 2 கேள்வி நீங்கள் 3 மார்க்கில் அட்டன் பண்ணுறதுக்கு 10 வினா. ஒரு பேராகிராஃப் கொடுத்து 3 கேள்வி கேட்பாங்க இல்லையா, அது 30ஆம் நம்பரில் கேட்டுருவாங்க. பேலன்ஸ் ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 4ஐயும் படிங்க. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. உயிராக நான், பல பெயர்களில் நான், திசைகளில் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஊட்டியாக நான். 2 பல்துறை வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பின் பயன். 3 தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. 4ஐயும் படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுமாரி மனப்பாட பாடல் கட்டாய வினா ஒன்று கேட்டுறாங்க. பேலன்ஸ் ஒரு 3 மார்க் செயலில் அட்டன் பண்ணுறதுக்கு. தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேர் பெருஞ்சித்திரனார். வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்கள். மன்னன் இடைக்காடன் புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன். இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது 5 மார்க் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னம்னா அணி இலக்கணம் இந்த 3 படிங்க. வேலோடு நின்ற நெடுவென்றது போலும், அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, ஆசிரியப்பாவினுடைய பொது இலக்கணம், தேவரணையர் கயவர். இந்த 4 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த இடத்துல எழுத வேண்டிய 2 3 மார்க்குமே உங்களால் எழுத முடியும். இதுக்கு அல்லது ஆப்ஷனில் தான் உங்களுக்கு எது அப்படின்னம்னா அலகிடுதல் அப்படிங்கிறது. ஒருவேளை அலகிடுதல் எனக்கு எல்லா பாட்டுக்கும் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னம்னா ஒரு 20 பாட்டுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் கேட்கும்போது தேவை அப்படின்னம்னா அதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க, நான் சென்ட் பண்ணிடுறேன். வினாயின் 38 இறைவன் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு நெடுவினால். 2வது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மறுவூர் பாக்கம். இந்த 2 போதும் நீங்கள் எழுத வேண்டிய ஒன்று. இருந்தாலும் காலக்கணிதம் கவிதைகள் நம்ம பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே இது கேட்கல இந்த கேள்வி. ஃபஸ்ட்டு புக்கு வந்தப்போ கேட்டது, அதுக்கப்புறம் கேட்கல. அதனால் இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா நெடுவினாக்கு முன்னால் கடிதம் முதல் 2-3 இயலில் இருக்கக்கூடிய கடிதம் மட்டும் படிங்க. மாவட்ட அளவில் கலைத்திருவிழா, மாநில அளவில் மரம் இயற்கையின் வரம், உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு, நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலருக்கும் உழவு தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். 4 படிச்சிருந்தாலே 1 எழுதிடலாம். இருந்தாலும் 7வதாக இருக்கக்கூடிய இந்த பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பை ஒருவரிடம் ஒப்படைத்தது. ஏன்னா இதெல்லாம் சிம்பிளாக இருக்கிறது அப்படிங்கிறனால ஈஸியாக படிச்சிடலாம் வாங்க பசங்க. பட் இந்த இதை படித்தாலே அட்டன் பண்ணிடலாம். கவிதை நான் கொடுத்துருக்க அந்த ஒரு கவிதை மட்டும் என்ன படம் கேட்டாலும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். படிவம் 4 படிவம் கொடுக்குறாங்க. படிவம் இந்த வருஷம் இன்னொன்று சிறப்பு என்ன அப்படின்னம்னா, போன வருஷம் புக்கில் என்ன படிவம் இருந்ததோ அந்த படிவம் தான் இந்த வருஷம் உங்களுக்கு மெயின் ஷீட்டில் கொடுத்துருக்குறாங்க. மெயின் ஷீட் ஆல்ரெடி பசங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுக்கும்போது பார்த்தா இந்த படிவம் தான் இருந்தது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லை. இந்த இடத்துல ஒரு புகைப்படம் இருக்கும், அந்த புகைப்படம் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினா பார்த்துடலாம். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ. நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது 1. நெடுவினா தனியாகவே ஒரு வீடியோ போகிறேன் நான், ரைட்டுங்களா. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறை. உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் அழகுற செய்த ஒரு விருந்தோம்பல். எதுக்காக அந்த மெட்டீரியல் பே பண்ணி 150 கொடுத்து வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக மார்க் பண்ணால் போதும். 10 மினிட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லிட்டேன். 1ஆம் நம்பர் கொஸ்டின்லேருந்து 45ஆம் நம்பர் கொஸ்டின் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் என்னங்கிறது சொல்லிட்டேன். அதனால் தேவைன்னு நினைக்கிறவங்க வரிசையாக இருந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க 6379172791 அப்படிங்கிற நம்பருக்கு பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணால் போதும். இல்லை இதுக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. காற்று மாசுபாடு உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அளவுரை எழுதுக 2. அதுமாதிரி தமிழ் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகளில் வளங்கள் இது 1. 4 போராட்ட கலைஞர் தேவைப்படாது. லாஸ்ட் இயர் கேட்டாங்க, அதனால் மேலே இருக்கக்கூடிய 4 படிச்சிருந்தீங்கனாலே 1 அட்டன் பண்ணிடலாம். இருந்தாலும் தேவை என்பதற்காக கொடுத்துருக்கேன் 1 அடிஷ்னலாக. 44 புயலிலே ஒரு தோணி, பிரம்மம், அன்னமையா, ரைட்டுங்களா. இது 3 போதுமானது. இருந்தாலும் அடிஷ்னலாக கிடைப்பதற்கரிய திருமந்திரம் கிடைத்தவுடன் ராமானுஜர் செய்த நிகழ்வு அது 1 சேர்த்து படிச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ், கலைத்திருவிழா சென்ற நிகழ்வை கட்டுரையாக்குக 2 போதும். இது இருந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷனில் அது 2 அது 2ல் 1 இது 1 கேட்பாங்க. இது சிம்பிளாக இருந்தது அப்படின்னம்னா இதை நீங்கள் படிச்சுக்கலாமேன்றதுக்காக திருக்குறளை பற்றி ஒரு தொகுப்புரை கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. பிடிஎஃப் வேணும் அப்படின்னம்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கொஸ்டின் வித் ஆன்சரோட. இல்லை கொஸ்டின் மட்டும் போதும் அப்படின்னம்னா இதில் மொழித்திறன் பயிற்சி அதெல்லாம் இருக்காது, 1 வேர்டு கொஸ்டின் மட்டும் இருக்காது. பட் கேள்வி முதல் 2 மார்க் 3 மார்க் நெடுவினா என்ன படிக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.